Hi friends, welcome to Salem Padma சமையல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான நம்ம வீட்லயே செய்யக்கூடிய சுக்கு மல்லி காபி தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தறலாம். நான் பார்த்தா 50 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி வர மல்லி எடுத்துர்க்கேன். உங்களுக்கு இதே நிறைய வேணும், இதே நீங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 50 கிராம் அளவுக்கு மல்லினா 25 கிராம் அளவுக்கு நான் இந்த மாதிரி சுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 5 ஏலக்காய் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் 2 கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா மிக்சி ஜாரில் அரைப்படாது. இப்போ பாருங்க, நான் வந்து பேன் வச்சிருக்கேன். இப்போ நான் முதல்ல இந்த 50 கிராம் அளவுக்கு இருக்கிற இந்த மல்லியை போட்டு வறுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமா வச்சு நல்லா வாசம் வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம வறுத்து யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட நம்ம கெடாம வச்சுக்கலாம். ஏர்டைட் டப்பால் போட்டு வச்சுட்டோம்னா நல்லாவே இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா வாசற அளவுக்கு வறுத்தாச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ அந்த பேன்ல நான் இடிச்ச பாருங்க நல்லா தட்டி வச்சிருக்கேன். அப்படியே முழுசா போடும்போது மிக்சியில அரைப்படாது. இந்த இடிச்ச 25 கிராம் அளவுக்குள்ள சுக்க போட்டுறேன். இதுலயே நான் 1 டீஸ்பூன் மிளகு, இந்த 5 ஏலக்காய் லைட்டா சூடு பண்ணாலே போதும். இப்போ பாருங்க, இதுவும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் இதையும் ஒரு பிளேட்ல கொட்டி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன். இதை நான் நெய்ஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். சும்மா கம கமன்னு வாசமா இருக்குங்க. இப்போ இதை எப்படி காஃபி போடுறது நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, காஃபி வைக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நல்லா நான் பெரிய கிளாஸ்ல 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி போட்டுக்கிறேன். ஏன்னா பெரிய கிளாஸுங்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்க சின்ன டம்ளர்னா அது கம்மி பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிக்கணும், அப்பதான் அந்த எசன்ஸ்லாம் இறங்கும் நமக்கு. இப்போ நம்ம கடையில் வாங்குற இந்த காஃபி தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும், நம்ம குடிக்கவே முடியாது. இப்போ நம்ம வீட்டில் செய்யும் போது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம். நல்லா கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க, நல்லா பாயில் ஆகுது. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ இதுக்கு நாட்டு சக்கரை வச்சிருக்கேன். இதுக்கு நாட்டு சக்கரை போட்டு குடிக்கும் பாருங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுக்குமல்லி காப்பியை வடிகட்டலாம் ரெடி ஆயிருங்க. பாருங்க, சூப்பரான நம்ம வீட்டிலே செஞ்ச சுக்குமல்லி காப்பி ரெடிங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சுக்குமல்லி காஃபி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.